நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம். அதில் தசமஸ்கந்தம் கிருஷ்ணாவதார பாலலீலையை பார்த்துட்டு இருக்கோம். சுகாச்சாரியால் பரீட்சித் ராஜனுக்கு சுக்கிரதால் அப்படிங்கிற கங்கா துவாரத்தில ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தார். கோபகோபியர்கள் எல்லாம் கிருஷ்ணன் மேல ரொம்ப அன்பு பக்தி வச்சிருந்தான். சாதாரண பக்தி இல்லை, பரம பிரேம பக்தி, பாகவத பக்தி வச்சிருந்தான். கிருஷ்ணனுக்கு 7 வயசுதான். இருந்தாலும் அந்த கிருஷ்ணனை தாங்களே அடையணும். யசோதை மகனாக அடைஞ்சிருக்கா. பக்கத்து வீட்டில் ரோகிணி தன் கணவனின் மகன் அப்படிங்கிற பாவம் போல பலராமனுக்கு தம்பிங்கிறதான பாவம் வச்சிருக்கா. சில பேர் குழந்தையா பார்க்கிறா. வயசானவாளெல்லாம் தன் வீட்டு பேரன்னு பார்க்கிறா. பசங்கள்லாம் ஃப்ரெண்ட் நண்பன்னு பார்க்கிறா. ஆனா அந்த பிருந்தாவனத்திலே கோபகோபியர்களின் இல்லத்திலே இருக்கின்ற பருவமங்கைகள், கன்னிகைகள் இந்த கிருஷ்ணனே தனக்கு கணவனாக வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். உத்தமமான கணவன் தேவை, உரிய காலத்தில் திருமணம் தேவை, ஒரு சத்பாத்திரத்தினிடத்திலே தன்னை ஒப்படைக்கணும்னு ஒவ்வொரு பெண்ணும் கன்னிகையாய் இருக்கிற போதே பிரார்த்தனை பண்ணணும். லௌகீகமாக அநேக விஷயங்களை நாம் ரசித்துக் கொண்டும் ருசித்துக் கொண்டும் ஏதோ ஒரு விரதம் பண்ணினா அந்த விரதம் பலிக்காது. 24 hours சதா பகவானையே பிரார்த்தனை பண்ணணும், பகவானையே சரணாகதி அடையணும். இந்த பெண்கள்னா ஒரு விரதம் பண்ணினா. என்ன விரதம்? காத்யாயனி அப்படிங்கிறதான விரதம். காத்யாயனிங்கிறது யாரு? சாட்சாத் கன்யா பரமேஸ்வரி, புதுக்கோட்டை புவனேஸ்வரி, திருக்கோடியூர் புவனேஸ்வரி, தஞ்சாவூர் பகநாயகி, அந்த சமயபுரத்திலே மாரியம்மா, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, பல்லடம் அங்காள பரமேஸ்வரி, அந்த மகாதேவியை எல்லோரும் காத்யாயனி என்ன மந்திரம் அப்படித்தானே இருக்கு. காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாது அப்படின்னு உபனிஷத் மந்திரங்கள் சொல்றது. சில பேர் எல்லாத்தையுமே வேத மந்திரம்னு சொல்றான். உபனிஷத்துக்களும் வேதம் தான், ஆனால் அவைகள் எல்லாம் உபவேதங்கள். அந்த காத்யாயனி விரதத்தை இந்த ஸ்லோகத்தை சொன்னான். காத்யாயனி மகாயோகிம் யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம் தேகி குரு பதிம் தேகி அப்படின்னு கேட்கிறான். காத்யாயனி மகாமாய, மகாமாயா இருந்திருக்கிற யதீஸ்வரியே, நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா உங்க வீட்டில் கல்யாணமாகாத பெண்கள் ஏக்கத்தோட இருந்திருந்தான்னா இந்த பாகவதத்தை தொடர்ந்து கேட்க சொல்லுங்க. கண்டிப்பா விரைவில் நடந்துடும். ஜாதகம் ஒரு பக்கம், நம்முடைய கர்மா ஒரு பக்கம் இருந்தாலும் விரதம் அப்படிங்கிறது அனுகூலம் பண்ணும். வேலை வரணும் இல்லையா? வேலை வராம எதுவுமே நடக்காது. 30 வயசுல காத்யாயனி விரதம் பண்றா சில பேர். என்ன பிரயோஜனம்? 13 வயசுல இருந்து பண்ணணும்.
எப்போ ருதுசாந்தி ஆச்சோ அதிலிருந்து காத்தியாயினி விரதம் பண்ணணும், பிரதி வருஷம் பண்ணணும். ஒவ்வொரு மார்கழி மாசமும் இந்த காத்தியாயினி விரதத்தை பண்ணணும். மார்கழி மாசம் அதிகாலையில 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும். 4 மணிக்கே எழுந்திருக்கலாம். தனுர்மாச தர்மம்னு சொல்லுவா. மற்ற மாசத்துல 4:30 மணி தான். தனுர்மாச தர்மத்தின்படி 4 மணிக்கே எழுந்து குளிச்சு மங்கள திரவியங்களை எல்லாம் பூசிக்கொண்டு துவைத்த ஆடையை தரித்து கொண்டு புஷ்பாதிகளை திலகங்களை எல்லாம் வச்சுண்டு கோவிலுக்கு கொண்டு போவதற்காக புஷ்பாதிகளை எல்லாம் கையில கூடையா எடுத்துண்டு தோழிமார் செய்தவா அந்த அவங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல, ஏன்னா அதிகாலையில போறது பயம் இருக்கும், அதனால பாதுகாப்போட கோவிலுக்கு தனியா போகப்படாது. பெண்கள்லாம் கூட்டமா போகணும். இந்த விரதம் எப்படி இருக்கணும், என்ன அனுபவங்கிறதே தமிழ்நாட்டிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதாரம் பண்ணின லக்ஷ்மி கட்டாட்சம் உள்ள ஒரு பெண்ணான ஸ்திரீரத்னமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருங்கிற ஒரு பிராட்டியார் 7ஆம் நூற்றாண்டிலே அவதாரம் பண்ணி மிக விசேஷமா நமக்கு திருப்பாவையை கொடுத்திருக்கா. அவ திருப்பாவை கொடுத்தா. அந்த திருப்பாவையா ஐயங்கார்கள்னா படிச்சுட்டு இருந்தா. அதான் நம்ம காஞ்சி பெரியவாள் மகாபெரியவா என்ன பண்ணா, தேசம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ஊரிலும் கிராமத்திலும் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் அதிகாலையிலே பெருமாள் கோவிலுக்கு போகணும், சைவர்களா இருந்தால் சிவாலயத்துக்கு போகணும், எல்லோரும் திருப்பாவை படிக்கணும், திருவெம்பாவை படிக்கணும், கைப்பிடி அரிசி திட்டம்னு ஒன்று வச்சு சமைக்கிறச்சே ஒரு கைப்பிடி அரிசியை தனியா எடுத்து வைக்க சொல்லி அந்த கோவில் அன்னதானுக்கு கொடுத்து வச்சு எல்லாரும் திருப்பாவை இன்னைக்கு இவ்வளவு பிரசித்தியா இருக்குன்னா அது காஞ்சி மகான் மகாபெரிவாளுடைய கிருப்பேன்னு வெக்கத்தோடையாவது சொல்லிப்போம். அவருடைய அருள் அந்த தர்மம் தமிழ்நாட்டை காப்பாத்தின்னு இருக்கு. அந்தந்த மாநிலத்துல பீட்டாதிபதிகள் பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்கா, இல்லைன்னு சொல்லல. ஆனா தமிழ்நாடு இவ்வளவு தூரம் வசந்து இருக்குன்னா அது மகாபெரிவாளுடைய கிருபை தான். திருப்பாவை இத்தனை பேரும் ஒவ்வொரு பெருமாள் கோவில்லையும் வயசு வித்தியாசம் இல்லாம, ஜாதி வித்தியாசம் இல்லாம, வேற சம்பிரதாய வித்தியாசங்கள் இல்லாம ஒன்னா உட்கார்ந்து அத்தனை பேரும் படிக்கிறா. எப்படி மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் பொதுவினோதீர் சீர்வல்கும் ஐப்பாடி செல்வ சிறுமியர்கள் கூர்வேல் நடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்வேணி செங்கன் கவிமதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் என்பார். பறைன்னா இங்க மோட்சம், சுகம், சொர்க்கம், சௌபாகியம், திருமணம் என்கிற சுபங்கள் எல்லாத்தையும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப விண்ணப்பத்துக்கு ஏற்ப நாராயணனே நமக்கே பறை தருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு தெய்வங்களுக்கு டைரக்டா குடிக்கிற உரிமையே இல்லை. கொடுப்பாங்கிறது அப்புறம், கொடுக்கிறதுக்கு உரிமை இருக்கணும் இல்ல. நாராயணன் தான் எல்லா தேவதைகளுடைய சரீரத்துக்குள்ளும் இருந்துட்டு அவளை கொடுக்க வைக்கிறது கூட நாராயணன் தான். நாராயணனையே டைரக்டா நாம பிரார்த்தனை பண்ணிட்டா விசேஷம். ஆனா அங்கே பிருந்தாவனத்திலே கோபிகைகள் எல்லாம் காத்தியாயனி அப்படிங்கிறதான விரதத்தை இருந்துட்டு இருந்தா. கிருஷ்ணனே தங்களுக்கு கணவனா வரணும்னு சொல்லி அதிகாலையில சீக்கிரமா எழுந்து யமுனையில போய் நீராடுவா. ஒரு நாள் எல்லாரும் போய் நீராடிட்டு இருந்தா. ஆனா என்ன ஒரு தப்பு பண்ணிவிட்டா, எல்லா வஸ்திரங்களையும் கழட்டி நதி கட்டை மேல வச்சுட்டு
வஸ்திரமே இல்லாம ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தா ஒரு 100 பேர். அங்க ஒரு மரம் இருந்தது. பகவான் கிருஷ்ணன் தயாரா காத்திருந்தான். எல்லா கோபியர்களுடைய எல்லா வஸ்திரத்தையும் எடுத்து மூட்டை அகட்டி மரத்து மேலே ஏறி மேல் கிளையில வச்சுட்டான். இவாள்லாம் ஸ்நானம் பண்ணி விளையாடி நீராடும் போது ஒரு குழுவா நீராடும் போது கொஞ்சம் விளையாடுவாதானே, அவள்லாம் குழந்தைகள் தானே. எல்லாருக்குமே சின்ன வயசு, ஒரு 7 வயசுல இருந்து 13 வயசுக்குட்பட்ட குழந்தைகள், அப்படிதான் வச்சுக்கணும். அந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு நீராடிட்டு காத்தாயனி விரதத்தை பூர்த்தி பண்றதுக்காக கரையேறி கோவிலுக்கு போகலான்னு வரச்சே வஸ்திரங்களையே காணும். போட்டுண்டு வந்த வஸ்திரங்களையும் காணும். குளிச்ச பிறகு கட்டிக்கலான்னு இருந்த வஸ்திரங்களையும் காணும். மேல மரத்து மேல கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அவமானத்தினாலே மார்பையும் தங்களுடைய மர்மஸ்தானங்களையும் கைகளாலே மறைத்துக் கொண்டு வாயாலே கதறினார்கள், ஹே கிருஷ்ணா, நீ இப்படி பண்ணலாமா? இது தர்மமாகுமா? உன்னையே கணவனா அடையணும் என்றுதானே நாங்கள் விரதம் இருக்கோம், இது என்ன லீலை அப்படின்னு கேட்டான். அப்ப கிருஷ்ணன் மரத்திலிருந்து கீழே குதிச்சான். பெண்களே, நீங்க மிகப்பெரிய பாபம் பண்ணிட்டு. அப்படியா? நாங்க ஒன்னும் பாபம் பண்ணலையே, ஹிருதய சுத்தியோட உன்னை மட்டும்தானே நினைக்கிறோம். காத்தியாயனிங்கிறதான அந்த பராசக்தியை, துர்க்கையை, டிரைவிங் ஃபோர்ஸ், மூல பிரகிருதி சக்தியை, மகா சரஸ்வதியை, மகா துர்காயை, மகாலட்சுமின்னு அந்த தேவி மகாத்மியம் சொல்ற மாதிரி அந்த பரமாட்டியைத்தானே நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். யா தேவி சர்வபூதேஷு சித்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. மார்க்கண்டேயர்ங்கிறதான மகரிஷி தேவி மகாத்மியம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அது இந்த மாதிரி மார்கழி மாசத்துல விசேஷமா காத்தியாயனி விரதத்துல அதிகாலையில நித்தியம் பாராயணம் பண்ணணும். என்னுடைய மாதா பண்ணியிருக்கா. என்னுடைய தங்கை ஹேமலதான்னு பேரு. அவோ இன்னைக்கு வரலும் படிச்சுட்டு இருக்கா தேவி மகாத்மியத்துக்கு. டெய்லி காலையில 10:30 மணிக்கு உட்கார்ந்துடுவா. காலம்பர வீட்டு வேலை, குழந்தைகளை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ஓய்வு கிடைச்ச உடனே பலக மேல உட்கார்ந்து தேவி மகாத்மியம் ஒரு அத்தியாயம் பாராயணம் பண்ணிட்டு தான் ஆகாரம் பண்ணுவா. இந்த மாதிரி விசேஷம் இருக்கு. நிறைய பேர் பண்றான். நிறைய வீட்டுல நான் உபன்யாசத்துக்கு போய் இருக்கிறச்சே தமிழ்நாட்டில் அநேக அக்ரஹாரங்கள்ல பெரிய வீடுகள்ல கூட குழந்தைகள் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா காத்தியாயனி விரதம் மார்கழி மாசம் பண்றதை நான் பார்த்திருக்கேன். நாங்க ஒண்ணுமே தப்பு பண்ணலையேன்னா இந்த கோபியர்கள் பிருந்தாவனத்துல. அப்ப கிருஷ்ணன் சொன்னான், இந்த மாதிரி நதிகள்ல ஸ்நானம் பண்ற போது ஒட்டு வஸ்திரம் கூட இல்லாம நிர்வாணமா ஸ்நானம் பண்றது மகா பாபம். அது உங்க ஆத்து பாத்ரூம்ல பண்றதா இருந்தாலும், நதிகட்டம், கோவில், குளம், தீர்த்தக்கரை, அருவி, எங்க ஸ்நானம் பண்றதா இருந்தாலும், யார் பார்த்தாலும் பார்க்கல என்றாலும் ஒரு உபவஸ்திரம் சரீரத்துல இருக்கணும். ஒரு உபவஸ்திரத்தோட தான் குளிக்கணும். இந்த நவநாகரிக குழந்தை கேட்பா, அந்த இடத்துல அழுக்கு போகாதேன்னு. எல்லாம் போக வைக்கலாம். குளிக்கிறத ஒழுங்கா குளிச்சா எல்லாம் போகும். முதல்ல மனசுல இருக்கிற அழுக்கு போகணும். அப்புறம்தான் உடம்புல இருக்கிற அழுக்கு. எப்பவுமே உடம்பு வேத்துண்டு தான் இருக்கு. அது சோப்பு போட்ட உடனே எல்லா அழுக்கும் போடுறதில்லை. அடுத்த 2வது நிமிஷம் உற்பத்தியே ஆயிடுறது. வேர்வைகள்ல பாக்டீரியாஸ், அமீபாஸ், வைரஸ் எல்லாம் பிறந்திருக்கிறது. லென்ஸ் வச்சா பார்த்துட்டு இருக்க முடியும். அந்த காலத்துல இந்த சோப்பு இப்பெல்லாம் கிடையாது. மங்கள ஸ்நானம், மங்கள திரவிய ஸ்நானம் பண்ணுவா. மஞ்சள் சந்தனம் பூசிப்பா. வேறெல்லாம் எதுவும் சரீரத்தில் பூசிக்க மாட்டா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் இந்த பைத்தமாவு வந்தது, அப்புறம் கள்ளமாவு வந்தது, அப்புறம் சோப்பு வந்தது. இப்போ என்னென்னமோ வந்துடுத்து பா.
பாத்ரூம்ல போய் பார்த்தா மாசம் 3000 ரூபாய்க்கு வாங்கி வைக்கிறான் பாத்ரூம்ல. அப்பவும் அழுக்கு போச்சான்னா இல்லை. மனசுல இருக்கிற மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அறந்த ஆகுல நீர பெற. இது வருணன், கங்கையும் வருணனும் நதியா போயிட்டு இருக்கா. அவ தம்பதிகள், பவித்திரமான அந்த தம்பதிகள். வருணன் வாசம் பண்ற இடம், வருணன் தன் மனைவியோடு இருக்கக்கூடியதான இடம். அவன் சமுத்திரத்துக்கு ராஜானாலும் மனைவியோட தானே இருப்பான். வருணங்கிறது ஒரு புருஷ தேவதை. அவனிடத்துல போய் ஸ்நானம் பண்றச்சே இப்படி வஸ்திரம் இல்லாமல் பண்ணக்கூடாது, பிராயச்சித்தம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வஸ்திரத்தை கொடுத்தோம். அந்த இடத்துல கதை சொல்றா, நீங்க எல்லாரும் கை கூப்பி அபயம் அபயம் மன்னிப்பு மன்னிப்புன்னு கதறுங்கோன்னா இவாளும் 2 கையும் எடுத்து மன்னிச்சுக்கோ கிருஷ்ணா அபயம் அபயம்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் தான் வஸ்திரம் கொடுத்தான்னு கதையில இருக்கு. இதையெல்லாம் பக்தி பாவத்தோட கேட்கணும். 7 வயசு குழந்தை கிருஷ்ணன், அவன் நடத்தினது நாடகம். இங்கே பக்தி மட்டும்தான் இருக்கு. லௌகீக திருஷ்டியில இந்த கதையை கேட்கப்படாது. இந்த கதையை கேட்கிறவாளுக்கு மனசுல வைராக்கியமும் ஆச்சாரமும் வரும்னு சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. சில பேர் தூங்கிட்டே இருப்பா. ஏம்மா இன்னும் தூங்குற? அப்பா தூங்கிட்டு இருக்கார், தாத்தா தூங்கிட்டு இருக்கார், அவங்களையெல்லாம் எழுப்பு, நானும் எந்திரிக்கிறேன்பா. அப்படி சொல்லப்படாது. குழந்தைகள்னா அதிக வயசானவா, ரோகம் முடியல, ரொம்ப பாடுபடுறா, உழைக்கிறா, கைகாலெல்லாம் வலிக்கிறது, போதும்னு தோணி வைத்து அவ தூங்கட்டும். அவளுக்கு தூக்கம் இல்லை, வெடிய வெடிய முடிச்சுட்டு இருப்பா. வெடிய காலையில தான் தூக்கம் வருது. குழந்தைகள் என்ன பண்ணணும்? ராத்திரி 8-9 மணிக்கு படுத்துட்டு காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து தந்தாவதானம் பண்ணி 4:30 மணிக்கு ஸ்நானம் பண்ணணும். நித்தியம் மார்கழி மாசம் 4 மணிக்கே குளிச்சிடணும். நீ காத்தியாயினி விரதத்தை பண்ணி எல்லாரும் பண்ணுங்கோங்கிறா. ஆண்டாள் சொல்றா, ஒரு தோழியை பார்த்து இன்னும் ஒரு அங்குதியோ அப்படின்னு கேட்கிறா. தூங்கக்கூடாது. மார்கழி மாசம் அதிகாலையிலே எழுந்து இந்த விரதம் பண்றவாளுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்ரீகிருஷ்ணனே அவனை ஒத்த கணவன் கண்டிப்பா வாய்ப்பான்னு ஸ்ரீமத் பாகவதம் பலஸ்ருதி இருக்கு. நாம் எல்லாரும் ஸ்திரீகளும் பகவானே புருஷோத்தமங்கிற ஒரு தர்மமும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அநேக லீலைகளை கிருஷ்ணன் பண்ணினான். அடுத்த எபிசோட்ல ஒரு அதி அற்புதமான லீலையை பார்க்கிறோம். ஸ்ரீகிருஷ்ணா பார்க்க போகிறோம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ.